ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இடம் வந்து என் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஈவினிங்கில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு சைட்டு என் பர்த்டே கேக்கு பார்த்தீங்களா? என் பர்த்டே கேக் எப்படி இருக்குது? என் தம்பியோட பர்த்டே கேக் மாதிரி லாஸ்ட் டைம் 2024 பண்ணுவேன் அது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது நாரான் எல்லாம் ரெடியாக இல்லை. நான் வந்து 9 years old ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், என் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் போட்டுக்காரு. நான் ஒன்று இன்னும் 8 years old. ஆனால் அது இன்னும் சாண்டில் கலர் பையன். அது வந்து ஒன்று இருக்கிற பர்பிள் கலர் பையன். அவங்க எல்லா பேரும் 9 years old. பர்பிள் வந்து 10. நானே 9 வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் ரெட் கலர் ட்ரெஸ் போத்துட்டு வந்து 8. இன்னும் யங்காராக இருக்கான். இயரில் அக்டோபர் வந்துதான் அவன் பர்த்டே வரும்னு சொன்னான். பாருங்கள், ஏன் பர்த்டே இங்கே பார்த்தீங்களா? என் கேக்கு என் தம்பி வந்து அடுக்கு கூடிய பாடிக்கிறவங்க பாருங்கள். ரியான்ஸ் தம்பி கம்மன்னு இருக்கான், கேக்குக்காக வெயிட் பண்ண. அவன் வந்து வெயிட் கூட பண்ண மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டிக்கிறா எடுத்துகிட்டே இருக்கான். நான் ஃபுல்லர் மாதிரி இருக்குது பாட்டிங்கிறா. அவன் வந்து என்ன, அவன் ரொம்ப கம்மனியே இருக்கான். ஆனால் என் தம்பி வந்து கம்மனியே இருக்க மாட்டேங்கிறான். சும்மா திருச்சி வெளியே பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் பேசி இல்லைன்னா சந்தோஷமாக விளாண்டோம் தெரியுமா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? என் பர்த்டேயில் பர்கர் வாங்கணும், கேக்கு வாங்கணும், கிஃப்ட்டு தந்தாங்க. என் ரியான்ஸ் வந்து என்னாச்சும் லேகோரம் வாங்கினா. அப்போ அவனோட சாண்டில் கலர் பையன் வந்து என்னாச்சும் செஸ் போர்டு வாங்கினா. அது பர்பிள் பையன் வந்து என் பர்த்டேனால அவன் தெரியல. இப்போவும் போய் அழைச்சிட்டு வந்தோம். அவன் என் பர்த்டேன்னு அவங்க தெரிஞ்சிடுச்சுன்னா அவனே அவனுக்கு கிஃப்ட் எடுத்து வந்துக்குவான். இப்போ பார்த்தீங்களா, ரியான்ஸ் தம்பி ஏன் தம்பிரான் அவங்க 2 பேரையும் இருந்தா ரொம்ப நோட்டி. அவன் ரியான்ஸ் என்ன பண்ணானா, your brother's naughty, but stay at my home for 1 year or 1 day. You will see how my brother will be naughty ன்னு சொன்னான் இங்கிலீஷில். பார்த்தீங்களா? அது இதுவோ நான் கேக் கட் பண்ணி தரணும். நானே சாப்பிட்டேன், அப்பாக்கெல்லாம் ஊற்றினேன். நான் வந்து இல்லைன்னா மெல்ட்டி ஜூஸி கேக்கு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. என் கேண்டில் நான் வச்சு என்ன விஷயம் நான் பண்ணேன். பாட்டிகள் எறுப்பு இருக்குமோ இதோ பார்த்தீங்களா? என் தம்பி ரொம்ப வந்து தைரியமாக இருக்கான். எறுப்புக்கு கூடிய முறையே ஸ்ட்ராபெரி எல்லாமே எடுக்கிறான். பார்த்தீங்களா, யாரும் தைரியம் செய்யலாம் என் தம்பி. பாருங்க, கொம்பத்தி சாப்பிட்டுருக்கான் என் தம்பி. வைஃப்ல கேக்காக இருக்குது. அது பார்த்தா இறங்கி சிரிப்பாரு. ரியான்ஸ் தம்பி பாட்டிக்கிறேன். கேக் கட் பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாலியாக தான் விளையாண்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா ரியான்ஸு அவங்க அஜா எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அடாக்கு வேணும்னு. இங்கே பாருங்கள், சர்லியை எடுத்தான். அது அப்புறம் திரும்பி ரியான்ஸ் எடுக்கிறான் ஏக்கிட்ட கையில் இருந்து. பாருங்கள், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நிறைய பேர்லாம் இருக்காங்க. நம்ம பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணி தராங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஓகே ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாருங்க. சவர் கேண்டி தான் வாங்கி தந்தாங்க. நம்மளாம் சாப்பிட்டு இங்கே பாருங்கள், பர்கர்லாம் வாங்கி தந்தோம். இங்கே பாருங்கள், என் மேலே இப்போ என்ன பர்பிள் கலர் பையன் என்ன மாதிரி மண்டையில் வச்சுட்டுருக்கான். நான் இப்போ நான் பார்த்தேன், அதுக்கு தெரியாது என் மண்டையில் வச்சுட்டுருக்கான்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பார்த்த முறை எனக்கே தெரியுது பர்பிள் மண்டையா வந்து என் தலையில் வச்சுட்டுருக்கான்னு. இப்போ அவன் மட்டும் என் வீட்டுக்கு வந்தேன்னா அவன் காலி ஆயிடுவான். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே என் தலையே தொட்டிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா அவனை? இப்போதான் நான் வீடியோ பார்த்த முறைக்கு தெரியுது. இதனால் சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் கிடையாமல் இங்கே பாருங்கள், நம்ம நிறையா பேரை சாப்பிட்டு இருந்தோம். கேட்குற ரொம்ப டெலிஷியஸ் ஜூஸியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரியான்ஸ் தம்பி ஏன் தம்பிலாம் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் கிடையாமல் பர்பிள் மண்டியார் தம்பி வந்து இன்னும் இப்போ தான் பொருந்துக்கானா. அதனால அவனால் வர முடியாரா. இன்னும் 1 year அப்புறம் 2 years 3 years 4 years 5 years அப்புறம் வந்து அவன் பெருசாகிடுவானா. அவன் பெருசாக போது திரும்பி பர்த்டே வந்துச்சுன்னா ஃபுல்லடாக
ஃபுண்ணா என் தம்பி அழைச்சிட்டு வரேன்னு ஃபுண்ணா அது பருப்பு கிழமை மண்டையா இவன் பாருங்க நான் சந்தோஷமாக கேட்குறே சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்க பர்கர் எடுத்து வந்துட்டோம். இங்கே பாருங்க நான் தலையில் துமுறான் போட்டுக்கிங்கிற நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ரைஸ் பர்கரு எல்லாமே சாப்பிட்டோம். பாருங்கள் பார்த்தீங்களா சாஸாக 2 கீஸ்னா 2 கீஸ் நீங்கள் பார்த்தீங்களா யாரோ சந்தோஷம் வந்து அப்படியே என் தம்பியை பாருங்கிறேன் ஏகத்திரா கருநாள்னு சொன்னேன் என் பேட்டரிக்குள்ளே. இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அது அப்புறம் சாஸாக சாப்பிட்டு ரொம்ப பர்கராக ரொம்ப டெலிஷியாக இருந்துச்சு. டெலிஷியஸாக இங்கே பாருங்கள் என் ஒன்று ஃப்ரெண்டு ஒன்று என்ன லீஃப் மட்டும் சாப்பிட்றான், என்ன வந்து சிக்கன் சாப்பிட்றாம லாஸ்ட்லாம் சிக்கன் சாப்பிடுவானா, அப்புறம் தான் வந்து இருக்க வந்து சிக்கன் சாப்பிட முடியும். எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்காருன்னு பண்ணேன், நல்லா இருக்கணும் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது தெரியாது. இங்கே பார்த்தீங்க சிக்கன் மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கா சிக்கன், அது அப்புறம் எல்லாமே சாப்பிட்றான். பன்னுலாம் வச்சுட்டேங்க பாருங்கள் இன்னும் ஒன்று சிக்கன் எடுத்து சாப்பிட்ருக்கான். பார்த்தீங்களா டோ அவங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா தரீங்கிற என் தம்பிக்கு தான் அவங்ககிட்ட போய் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்கிறான் தம்பி இருக்கிறேன்னு அதனாலறான் அது அவங்கதான் போய் கொடுக்குறேன்னு சொன்னான் அவன் என் ஃப்ரெண்ட்ஸுறான். அது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸில் சாப்பிட்டுட்டு அது அப்புறம் நம்ம விளாட்ணும். இங்கே பாருங்கள் அப்பாவுக்கு போகணும் பாடம் சொன்னேன். அதை சாப்பிட்டுட்டு நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். என் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இருக்குமே ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து செகண்ட் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். என் தம்பியெல்லாம் ரொம்ப நேரம் சாப்பிட்ருந்தோம். இங்கே பாருங்கள் நம்ம எல்லாமே அம் சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் என் தம்பிக்கு எத்தனை ஆட்டுன்னு டங் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரு தம்பி கூட எங்காச்சும் இருக்கான். அவனு வீட்டுக்கு போய்த்தான்னு நினைக்கிறேன். அவன் வந்து வெயிட் அதில் கிஃப்ட்டு மாதிரி மட்றன்னு சொல்லி அதில் லாஸ்ட்டு மாதிரி மட்ற பர்மிஷன்னு சொல்லி அவன் தம்பி போயிருக்கான். திரும்பி அவன் வருவான். பாருங்கள் என் தம்பி பாருங்கள் டான்ஸ் ஆகிட்டுருக்காங்க பர்த்டேயில் டிங் டாங் டிங் அப்படி டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கேமராமேலாம் பஞ்ச் பண்ணுறான். என் அப்பா வீடியோ எடுத்துருக்கும் போது இப்போ பாருங்கள் டிங்கா அண்ணன் வந்து ஹல்க் மாதிரி பண்ணுறான். அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹல்கே கிடையாது, ஏன் அவன் ஹல்க் மாதிரி பண்ணுறான்னு எனக்கே தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். இங்கே பாருங்கள் அப்புறம் நம்ம கிஃப்டாக காமிச்சோம். பார்த்தீங்களா இதுதான் வந்து அது என்ன சாண்டில் கலர் கொடுத்துட்ட பையன். இங்கே பாருங்கள் அது வந்து ரியான்ச்சு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்காரன் அது பையன். பார்த்தீங்களா நான் பிச்சு பார்த்தேன் உள்ள செஸ் போர்டு இருக்குது, மேக்னெட்டிக் செஸ் போர்டு. பார்த்தீங்களா 10 dirhams இது எங்கே வாங்கினேன்னு கூட தெரியல. டே டு டே தான் நினைக்கிறேன். டே டு டேயில் 1 to 10. பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கும் போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பெல்லையும் வச்சுடுங்க. அப்போ கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபுட் இதுங்கடா எல்லாமே சொல்லிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணோம். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் என்ன ஃபுட் இருங்கோ அது மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுறோம். அதனால தான் கமெண்ட்டில் நினச்சி போடுங்க. பாருங்கள் நம்ம கேக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ஜாலியாக இருந்தோம். என் கேக்கே இன்னும் காலியாக இல்லை, நிறைய கேக்கு இருந்துச்சு. நம்ம வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் வந்து பெல் அடிங்க, அப்புறம் நம்ம வீடியோ தான் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இன்ஃபர்மேஷனை. நம்ம பாட்டு நிறைய வீடியோஸ்னால் பாருங்கள் நம்ம நிறையா பேர் சந்தோஷமாக இருந்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.